செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்போம். வேல்முருகன், சொல்லுங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். அதாவது தமிழக பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கீழிறக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல வருகின்ற 4ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரினுடைய ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 37 to 38 டிகிரியாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணக்கூடிய சூழல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று தினத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்கள்ல சென்னையில மிதமான மழை அப்படின்றது காணப்பட்டது. அதே போல மீனவருக்கான எச்சரிக்கை என்பது 31 1ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும். அதே போல 2ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, அதில் ஒற்றிருக்கக்கூடிய குமரி கடல் பகுதி, இலங்கையை ஒற்றிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசும். இதே போல 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன்.